ஸ்டேட் விட ஸ்டேட் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்ற கார். ஆந்திர மற்றும் தமிழக வனத்துறையினர் மாறி மாறி சேஸ் சென்ற வீடியோ. அப்படி அந்த காருக்குள்ள என்ன இருக்கு? கடைசியில் காத்திருக்கும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பக்கம் ஆந்திர வனத்துறையினர் வாகன தணிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ தமிழக பதிவெண் கொண்ட காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த கார் யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆந்திர வனத்துறையினர் கிட்ட இருந்து தப்பிச்சு தமிழக எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. தொடர்ந்து ஆந்திர வனத்துறையினர் தமிழக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் அறிந்த தமிழக வனத்துறையினர் பரதராமி சோதனை சாவடியில் காரை தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. அங்கு இருந்தும் தப்பிச்சு கார் வேகமா குடியாத்தம் நோக்கி வந்திருக்கு. குடியாத்தம் அருகே இருக்க பாக்கம் பகுதியில் மின்னல் வேகத்துல வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல காரில் இருந்த 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சுமார் 500 கிலோ செம்மரக்கட்டைகளுடன் இருந்த காரை வனத்துறையினர் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேலும் படுகாயமடைந்த 2 பேரை சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் தப்பிச்சு போன 3 பேரையும் தேடிட்டு வராங்க. இதனோட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.